மாறுவதை புரிந்து கொள்வது. என்ன பிரச்சனை? மாற்றத்தை நாம் புரிந்து கொள்வது இல்லை. உறவுகள் மாறிக்கொண்டே இருக்கும். 5 வயசுல பையன் சொல்லுவான், எங்க அப்பா தான் சூப்பர் அப்பா. 5 வயசு. 10 வயசானா சொல்லுவான், எங்க அப்பா நல்லவரு, அப்பப்பா கத்துவாரு. 15 வயசுல சொல்லுவான், அம்மாவை கூப்பிட்டு, உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுமா, அப்பப்ப என் ரூட்ல வராரு, மரியாதையா இருக்காரு. 20 வயசானா பையன் சொல்லுவான், எப்படிமா இந்த ஆளை போய் நீ கல்யாணம் பண்ணிட்ட? அப்படின்னா பையனுக்கு 20 வயசுன்னு அர்த்தம். 30 வயசானா பையன் சொல்றான், சார் நான் எங்க அப்பாவோட பேசுறது இல்லை சார், நான் என்ன செஞ்சாலும் தப்புங்கிறார் சார், அவரோட நான் பேசுறது. அப்படின்னா பையனுக்கு எவ்வளவு வயசு? 30 வயசு. அதே பையனுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கே அப்ப குழந்தைகள் இருக்கும். அப்ப சொல்லுவான், எங்க அப்பா கத்திக்கிட்டே தான் இருப்பாரு, ஆனா பாவம் நல்லவருன்னா அவனுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவனுக்கே 50 வயசு ஆயிடுச்சுன்னா சொல்லுவான், அந்த வறுமையிலே எங்க அப்பா எங்களை எப்படி வளர்த்தார் தெரியுமா, மை டாடி இஸ் கிரேட். எங்க அப்பா கிரேட்னு 5 வயசுல சொன்னது சார், திரும்பி வரதுக்கு 45 வருஷம் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் உறவுகளில் உண்டு, நட்பிலே உண்டு, வாழ்க்கையின் செல்வ நிலைகளிலே உண்டு. எல்லாத்திலையும் மாற்றம் வரும். எந்த மாற்றம் வந்தாலும் நான் தொடர்ந்து பயணிப்பேன் யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு சோர்வு வருவதில்லை. மாற்றங்கள் இருக்கின்றதே, அது நதியிலே கலக்கின்ற கழிவை போல. எந்த கழிவு கலந்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிற வரைதான் நதி. கழிவு கலந்துட்டாங்களேன்னு அது நின்று போச்சுன்னா நாற்றம் பிடித்த குட்டையாகி விடும். அது